கரெக்டாக வெரிஃபை பண்ணாமல் சன் நியூஸ் பண்ணுற மாதிரி இப்போது புதிய தலைமுறை நியூஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக பண்ணுறாங்க? அவங்க புதிய தலைமுறை நியூஸ் உண்மை உடனுக்குடன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுக்காக இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணுறாங்க புதிய தலைமுறை? இந்த மாதிரி இப்போ புதிய தலைமுறையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் கொடுத்துருங்க. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலுக்கு உங்களே எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஜூன் 21, அதாவது நேற்றுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரியபாளையம் என்கிற ஊரில் அமோனியா கசிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ். அமோனியா கசிவு ஏற்பட்டு 7 பேர் இறந்துருக்காங்க. அப்படி எப்படி இறந்துருப்பாங்க? எப்படி இறந்தாங்க? எதனால் அமோனியா கசிவு ஏற்பட்டது? அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு ப்ரான் ப்ராசஸிங் பிளான்ட், அதாவது இறால் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ்ஸு. ஸோ அந்த ஒரு ஃபேக்ட்ரி ஆகாது, அந்த ஒரு இறால் மட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் நடந்த ஒரு சின்ன ஒரு கோளாறு காரணமாக 2 பேர் உயிரிழப்பு. 7 பேர் கிடையாதுங்க. அஃபீஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அமைச்சர் அருண்குமார் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. 2 பேர் தான் உயிரிழப்பு, 4 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள், அதாவது கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ப்ரான் ப்ராசஸிங் பிளான்ட் எப்படி பண்ணுறாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, கடையிலேருந்து ரா மெட்டீரியல் வாங்குவாங்க. இறால் வாங்கி அதை ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வந்து அதை க்ளீன் பண்ணி, அதில் பேக்கில் இருக்கிற அந்த பிளாக் கலர் நரம்பு அதெல்லாம் க்ளீன் பண்ணி, ப்ராப்பராக க்ளீன் பண்ணி, சில இது வந்துட்டு இறால் வந்துட்டு தலையோடு வைப்பாங்க, சிலது வந்துட்டு தலை இல்லாமல் அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவாங்க, தலை வேண்டாமல் உள்ளது. இப்படி அதை சைஸ் கிரேடிங் பண்ணி தனித்தனியாக தரம் பிரித்து வைப்பாங்க. சின்னது பெருசு அந்த மாதிரி தனித்தனியாக தரம் பிரிப்பாங்க. அப்படியே நடக்கும். ஃபுல்லாக அந்த ஒர்க்கர்ஸு ஃபுல் டே நின்றுக்கிட்டே செய்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வேலை. உட்கார முடியாது. சைஸ் கிரேடிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி செக் போகுது. அங்கே அதோட தரம், நிறம், கலர் இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிங்குக்கு போகுது. இதுதான் இது கோல்டு ஸ்டோரேஜ். பேக்கிங் பண்ணிவிட்டு அதாவது பேக் பண்ணிவிட்டு கோல்டு ஸ்டோரேஜுக்கு போகுது. அந்த கோல்டு ஸ்டோரேஜ் தான், அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் தான் அமோனியா கேஸ் கொடுத்து பண்ணுற ஒரு ரெஃப்ரிஜரேட்டர். அமோனியா யூஸ் பண்ணி கூல் பண்ணுற ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் பிளேஸ். அமோனியா கேஸ் யூஸ் பண்ணி. ஸோ அங்கே அமோனியா கேஸ் சிலிண்டர் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கோல்டு ஸ்டோரேஜ். ஏன்னா இந்த அமோனியா யூஸ் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ரீஸ் ஆகும் ஃபிஷ்ஷெல்லாம். அதனால் இந்த அமோனியா யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் பவரை கன்சியூம் பண்ணுறதுக்காகவும். ஏன்னா மின்சார செலவு வந்துட்டு நம்ம அமோனியா கேஸ் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாகும் மின்சார செலவு. ஸோ அதுக்காக இந்த அமோனியா கேஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலலாம், சீ ஃபுட் ஃபேக்ட்ரியிலலாம் இந்த மாதிரி அமோனியா கேஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் இந்த அமோனியா கேஸ் ஃபுட்டில் இதாகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் அவங்க அந்த ஸ்டோரேஜ் பிளேஸை கோல்டாக வைக்கிறதுக்காக தான் இந்த கேஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கேஸ் சிலிண்டரில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு கசிவுனால் இன்னைக்கு பல உயிர்கள் கவலைக்கிடமாக இருக்குது. அங்கே வேலை பார்த்தது மொத்தமும் வட மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்கள். அவர்களெல்லாம் பாதுகாப்பாக திருமண மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த ஆலைக்கும், அதாவது அந்த ஃபேக்ட்ரி, சீ ஃபுட் ஃபேக்ட்ரிக்கும் தடை போட்டிருக்காங்க. அதாவது அடுத்த ஆணை வர வரைக்கும் க்ளோஸில் தான் இருக்கும் சீ ஃபுட் ஃபேக்ட்ரி. ஏன்னா அறிக்கையை தாக்கல் பண்ணு, எதனால் இறந்தாங்க, எதனால் இந்த மின்கசிவு வச்சு அங்கே ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தாங்களா. ஏன்னா இங்கே வேலை பார்க்குறவங்க கேப்பு போட்டிருப்பாங்க, மாஸ்க்கு மஸ்டாக போட்டிருப்பாங்க. அவங்களோட சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது பிபிஇன்னு சொல்லுவோம், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த ஒர்க் பிளேஸில் பண்ணுறவங்க ப்ராப்பராக போட்டிருப்பாங்க. ஸோ அதை அவங்க போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அமோனியா கேஸ் லீக்கேஜ் ஆனது எமர்ஜென்சி அலாரம் அடிச்சுதா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அறிக்கை வந்தால் தான் தெரியும். கேஸ் லீக் ஆனப்போ அங்கே ப்ராப்பராக அவங்க எமர்ஜென்சி அலாரம் போட்டிருந்தாங்களா, லீக் ஆனது உடனே எமர்ஜென்சி ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த அமோனியா கேஸ் லீக்கில் என்னெல்லாம் நடக்குதுன்னா, ஒருத்தங்களுக்கு இப்போ அமோனியா கேஸ் லீக் நடக்குதுன்னா அவங்க வித்தவுட் மாஸ்கில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல், நுரையீரல் பாதிப்பு, நிறைய பேர் இறந்தும் போவாங்க. ரொம்ப அதிகமாக அமோனியா கேஸ் லீக் ஆகிருந்து அந்த இடத்துல அவங்க அதெல்லாம் சுவாசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த அமோனியா கேஸ் லீக் ஆகுறத டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அங்கே கேஸ் டிடெக்டர் வச்சுருப்பாங்க, எமர்ஜென்சி அலாரம் வச்சுருப்பாங்க, சேஃப்டி மாஸ்க் வச்சுருப்பாங்க, வெண்டிலேஷன் இருக்குது. ஏன்னா அந்த அமோனியா கேஸ் லீக் ஆனு உடனே எல்லாரையும் அனுப்பிடுவாங்க.
ஏன்னா வெளியே வந்து ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும். அமோனியா கேஸ் லீக் ஆகி அந்த ஏரை வாங்கினவங்க டக்குன்னு வெளியே வந்து ஃப்ரெஷ் ஏரை வாங்கணும். இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் ஒரு கோல்டு ஸ்டோரேஜுக்காக தான் மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி மீன்லலாம் அதை இன்ஃப்யூஸ் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸை கோல்டாக வைக்கிறதுக்காக தான் இந்த கேஸை யூஸ் பண்ணி அந்த பிளேஸை வந்துட்டு கோல்டாக பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அமோனியா கேஸ் யூஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ஃப்ரீசிங் இருக்கும், மீனெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான். அப்போ இவங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ல ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு மின்சார செலவும் குறையும். நியூஸ் சேனல் வந்துட்டு நேற்றுக்கு 7 பேர் உயிரிழப்புன்னு போட்டாங்க. அஃபிஷியலாக 2 பேர் தான் உயிரிழந்திருக்காங்க. நேற்றுக்கு பிரேக்கிங் நியூஸில் 7 பேர் உயிரிழந்துன்னு போட்டிருந்தாங்க. அது தப்பு. நியூஸ் சேனலெல்லாம் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் இப்போ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல சுத்தமாக. 2 பேர் தான் உயிரிழந்திருக்காங்க. அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவி கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உடலை 2 பெண் தொழிலாளர்களாக இறந்துருக்காங்க. அவங்களோட உடலை அவங்களோட ஊருக்கு எடுத்துகிட்டு போய் நல்லடக்கம் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் கொடுக்கவும் நம்ம சிஎம் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு நிவாரண தொகையும் அறிவிச்சிருக்காங்க 2 பேருக்கு. மீதி எல்லாரும் பேலன்ஸ் கொஞ்சம் பேர் கிரிட்டிக்கலாக இருக்காங்க. அவங்களோட நிலைமை என்னென்னு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த நியூஸ் சேனல் எதுக்காக இப்படி ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு கரெக்டாக வெரிஃபை பண்ணாமல் சன் நியூஸ் பண்ணுற மாதிரி இப்போது புதிய தலைமுறை நியூஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக பண்ணுறாங்க? அவங்க புதிய தலைமுறை நியூஸ் உண்மை உடனுக்குடன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுக்காக இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணுறாங்க? புதிய தலைமுறை சன் நியூஸ் பண்ணுற மாதிரியே இப்போ புதிய தலைமுறையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நியூஸ் சேனல் எதுக்காக இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். பாய்.